உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன பண்ண வந்த சொல்றா, சொல்றியா இல்லையா? சொல்றா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவன் மேல டவுட்டா இருக்குமாயா? ஏதோ பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஏய், என்ன நீ பாட்டுக்கு ஏதோ சொல்ற? நான் சாதாரணமா தான் வந்தேன். நீ என்னடா ஏதோ சொல்லிட்டு இருக்க? இவன் போய் சொல்றாமாயா? இவன் பேக்கை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். என்னடா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க? இருங்கப்பா. என்ன என்னாச்சு? என்னடா என்ன இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, இந்த ஆள் ஏதோ தப்பா இருக்கா. ஏதோ பண்றதுக்கு தான் அவன் இங்க வந்திருக்கான். சார், நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன் சார். அவன் பாட்டுக்கு என்ன பிடிச்சு அடிக்கிறான் சார். என் பொண்ணு ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ற? நீ இதுக்குதான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடு. போடா. பெரியப்பா, அவன் தான் சொல்றான்ல, அந்த ஆளு யாருன்னு நம்ம விசாரிப்போம். ஏமா என்னையா விசாரிக்கிறீங்க? நான் போட்டி நடக்கிறத பார்க்க வந்தது தப்பா? ஒழுங்கா போய் சொல்லாம உண்மையை சொல்லு. பேக்ல என்ன இருக்கு? மரியாதை வெளியிடுறா. இதுல எதுவுமே கிடையாது. ஏப்பா, அதான் அந்த பையன் என்ன இருக்குன்னு கேக்குறாருல, பேக்ல என்ன இருக்கு? பேக்குள்ள எதுவும் கிடையாது சார். இது காலி பேக் சார். டேய், நடிக்காதடா. ஒழுங்கா பேக் குடுறா. ஏய் கதிர், இப்ப என்ன? இந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியணுமா? இந்த பாத்துக்கோங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. வெறும் பேக் தானே இது? என்ன இருக்கு இதுல? எதுவுமே இல்ல. நான் பாட்டுக்கு சும்மா வந்தேன். இவன் என்னென்னமோ சொல்லி என்ன அடிக்கிறான். டேய், பொய் சொல்லாம ஒழுங்கா உண்மையை சொல்லு. எதுக்கா இங்க வந்த? உண்மையை நிறுத்துடா, நிறுத்து. ஓர இடம்லாம் தேடி வந்து என் பொண்ணோட நிம்மதியை கெடுக்க பாக்குறியா நீ? மாமா, அவன் ஜெயிச்சு பேர் வாங்கிட கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ற. மாமா சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் இல்ல. இந்த ஆளு போய் சொல்றான் மாமா. இவன் ஏதோ செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். வேணா அவனையே கேளுங்க. என்ன இங்க பிரச்சனை? கலெக்டர் மினிஸ்டர்லாம் இருக்காங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் பாட்டுக்கு சும்மா வந்து நின்னுட்டு இருந்தேன் சார். என்ன அடிச்சிட்டா சார் இவன். யாரு நீ? சார், நான் சார், இவன் இங்க நடக்கிற போட்டியில பிரச்சனை பண்ண வந்திருக்கான் சார். இவனுக்கு இங்க நடக்கிற போட்டிக்கும் சம்பந்தமே இல்ல சார். டேய், என்னடா போட்டி நடக்கிற இடத்துல வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இவன் இங்க இருந்தா போட்டியே நடக்க விட மாட்டான் சார். இவனை இங்க இருந்து வெளியே கூட்டு போங்க சார். சார், சத்தியமா நான் அவன் மேல சந்தேகம் வந்தா அவனை விசாரிச்சேன் சார். அவனை விசாரிக்க நீ யாரு? போலீஸா? முதல்ல நீ யாருன்னு நான் விசாரிக்கணும். வாயா. மாமா, உண்மையில நான் எதுவும் வாங்கறல. வா சார் ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், சார், அவன் மேல கேளுங்க. சந்தேகமா இருக்கு சார். பாத்தியாதானா, உன்னை ஜெயிக்க விட கூடாதுங்கிறதுக்காக தான் ஊர்ல இருந்தே கிளம்பி வந்திருக்கான். இனிமே அவன் தொல்லை உனக்கு இல்ல. நீ தைரியமா போய் விளையாடு. மாயா, கதிர போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத தனா, கதிர்க்கு எதுவும் ஆகாது. நீ மேட்ச்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இரு. அவன் இல்லாம எப்படி மாயா? எனக்கு
மைண்ட் ஃபுல்லா கதிர் நடப்பதா இருக்கும். அவன் இல்லாம போனா என் கான்ஃபிடன்ஸே என்னை விட்டு போயிடும். எனக்கு பயமா இருக்கு மாயா. தனா, நீ டென்ஷன் ஆகாத, இரு. நான் கதிரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். நீ போய் விளையாடு, எதையும் யோசிக்காத. நான் வந்துருவேன். அம்மா, நம்ம நினைச்ச மாதிரியே இப்ப 2 பேரும் இங்க இருந்து போயிட்டாங்க. அந்த கதிர் இங்க இல்லன்னா தானா சரியா விளையாட மாட்டா, கண்டிப்பா தோத்துருவா. அப்படி மட்டும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அந்த கதிர்க்காகவாவது அவ ஜெயிக்கணும்னு நினைப்பான். அவ விளையாடவே கூடாது. நான் சொன்னது ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன், இதோ வர்றேன். அம்மா, இந்த பாட்டில்ல தான் நீ சொன்ன மருந்து கலந்து வச்சிருக்க. அவனை வர சொல்லிருக்க, இப்போ வந்துருவான். சார் சொல்லுங்க சார். இங்க பாரு, அந்த பொண்ணை தோக்கடிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. அவ குடிக்கிற தண்ணி பாட்டிலுக்கு பதிலா இந்த பாட்டில மாத்தி வைக்கணும். கொடுங்க, நான் பண்ணிடுறேன் சார். இந்தா, சீக்கிரம் போ. ஓகே சார். யோ, யார் யாது ஆட்டோவை கொண்டு வந்து குறுக்க நிறுத்துற? எதுக்கு வழி மறிச்சு சார் நிறுத்துற? சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். ஏமா, போட்டி நடக்க விடாம பிரச்சனை பண்ணிருக்கான். அப்படிலாம் இல்ல சார். இன்னைக்கு ஃபைனல்ஸ் ஆட போறதே அவனோட வைஃப் தான் சார். அப்படியா? ஆமா சார். அவன் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல சார். அவன் வைஃப் விளையாடுறத பார்க்க தான் வந்தான். அங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி ஆயிடுச்சு சார். யோ, அவனை அனுப்பியா? ஏன்பா, இத நீ அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க சார் என்ன சொல்ல விட்டீங்க? சார், இவன் அங்க இல்லன்னா என் தங்கச்சி டிஸ்டர்ப்டா இருப்பா. போட்டியில நல்லா விளையாட முடியாது. ப்ளீஸ் சார், இவனை விட்டுருங்க சார். பொண்டாட்டி விளையாடுறத பார்க்க வந்தா அதை மட்டும் பண்ணணும். எதுக்கு அங்க இருந்து ஆளை அடிக்கிற? சாரி சார். சரி, இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். கதிர், தனா நீ வந்தாதான் நல்லா விளையாட முடியும்னு சொல்றா. நாம சீக்கிரமா அங்க போகணும். சரி வா. தேங்க்யூ சார். சரிம்மா, பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.